அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். தமிழக மக்களை விவசாயிகளை காப்பாற்று, காப்பாற்று, விவசாயிகளை காப்பாற்று. போராட்டம் 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 அழிக்காதே அழிக்காதே விவசாயிகளை அழிக்காதே அழிக்காதே விவசாயிகளை அழிக்காதே. போராட்டம் இது போராட்டம், எடுக்கும் போராட்டம். வேண்டாம் 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 அழிக்காதே 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 மலை குன்றுகளை அழிக்காதே. வேண்டாம் வேண்டாம். முதல்வரே, தமிழக முதல்வரே, பிச்சை எடுக்கும் நிலைமை எண்ணிப்பார். விவசாயிகள் பிச்சை எடுக்கும் நிலைமை எண்ணிப்பார். வேண்டாம் வேண்டாம். முதல்வரே, தமிழக முதல்வரே, என்னாச்சு? தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? வேண்டாம் பிச்சை எடுக்கும் போராட்டம், பிச்சை எடுக்கும் போராட்டம். முதல்வரே, தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? புகட்டுவோம். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நாமக்கல் மாவட்டம் வலைப்பட்டி புதுப்பட்டி பகுதிகளில் சிப்காட்டில் நிலம் எடுப்பதற்காக தொடர்ந்து தமிழக அரசு முயற்சி செய்து வருகிறது. இது சம்பந்தமாக நாங்கள் பல கட்ட போராட்டங்களை இதுவரை நடத்தியுள்ளோம். இருந்தாலும் தமிழக அரசு இது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. விவசாயிகளை குறிப்பாக அழைத்து பேசவில்லை. ஆனால் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தோம். அந்த வழக்கு தற்பொழுது முடித்து வைக்கப்பட்டுள்ளது. அதில் இதுவரை எங்களுக்கு ஆர்டர், அந்த காப்பி வரவில்லை. அது மட்டுமல்லாமல் இன்று இடி மத்திய அமலாக்கத்துறை சென்னையில் பல இடங்களில் சிப்காட்டில் முறைகேடு நடந்துள்ளதாக தற்போது அங்கு பல இடங்களில் ரைடு நடத்தி கொண்டுள்ளது. அதுபோன்றுதான் எங்களுடைய இடங்களையும் அபகரிக்க வேண்டும் என்பதற்காக பல கோடி ரூபாய் அதில் லாபம் சம்பாதிக்க வேண்டும். அதை மறைமுகமாக எங்களிடமிருந்து பிடுங்கி தொழிலதிபர்களுக்கு கொடுத்து அதில் பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்க வேண்டும் ஒரே நோக்கத்திற்காக அரசியல்வாதிகள் திட்டமிட்டு எங்களுடைய விவசாய நிலங்களை பிடுங்குகிறார்கள். அதனால்தான் இன்றைய மத்திய அமலாக்கத்துறையே பல இடங்களில் சோதனை நடத்தி வருவதாக இப்பொழுது செய்தித்தாளிலும் ஊடகங்களிலும் பரவலாக வைரலாகி வருகிறது. ஆகவே தமிழக அரசு இதில் திட்டமிட்டு பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது. விவசாயிகளுடைய 80 பேர்த்தினுடைய நிலங்களை அதிகாரிகள் தரிசு என்று திட்டமிட்டு மறைத்துள்ளார்கள். இது குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய விவசாய நிலங்கள் அந்த இடத்தில் ஏரி மலை குன்றுகள் மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் மறைத்து அரசாங்கத்திற்கு தவறான அறிக்கை அளித்ததின் பேரில் தான் சிப்காட்டிற்கு இப்பொழுது நிலம் கையப்படுத்த அரசாணை போடப்பட்டுள்ளது. அது குறித்து நாங்கள் ஏற்கனவே சிபிஐ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய மாவட்ட அமைச்சர் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சொந்தமான, அவர் குடும்பத்திற்கு சொந்தமான 70 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் இருக்கிறது. அதை ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக, அவருடைய மேம்பாட்டிற்காக அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்பட்ட நிலங்களாகும். அந்த நிலங்கள் முழுவதையும் குறைந்த விலைக்கு வாங்கி அது 15 முதல் 20 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிப்பதற்காகவே திட்டமிட்டு காவல்துறையை வைத்து எங்களை அடுக்கி ஒடுக்கி எங்கள் மீது பல வழக்குகளை போட்டு இது போன்ற நிலங்களை அபகரிக்க முயற்சி செய்து வருகிறார்கள். ஆகவே மத்திய அரசு இதில் உடனடியாக நேரடியாக தலையிட்டு ஏற்கனவே எந்தவித பயன்பாடும் இல்லாமல் 30,000 ஏக்கர் நிலங்கள் தமிழகத்தில் எந்த விதமான பயன்பாடும் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே
30,000 ஏக்கர் நிலங்கள் இருக்கும் பொழுது எதற்காக மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு இடத்திலும் நில அபகரிப்பு சட்டத்தை போல நிலத்தை விவசாயிகளிடமிருந்து புடுங்கி உணவு உற்பத்தியை குறைக்க வேண்டும். ஆகவே இதில் மத்திய அரசு நேரடியாக தலையிட வேண்டும். தமிழக முதல்வர் இதில் நேரடியாக தலையிட வேண்டும். இதுவரை இந்த சிப்காட் எடுப்பு சம்பந்தமாக தமிழக முதல்வருக்கு உண்மை நிலையே தெரியாது. அவருக்கு இந்த செய்திகளே போய் சேருவதே கிடையாது. நாங்கள் தமிழக முதல்வரை போக பார்க்க வேண்டும் என்பது கூட காவல்துறை வைத்து எங்களை எங்களுடைய இடத்தை விட்டு செல்வதற்கு வழி இல்லாமல் செய்து விடுகிறார்கள். ஆகவே தமிழக முதல்வரில் நேரடியாக கவனம் செலுத்த வேண்டும். நாமக்கல் மாவட்டத்தில் மட்டுமல்ல, சேலத்தில் அருகாமையில் இருக்கின்ற சேலத்தில் போராட்டம், அங்க கரூரில் இருக்கின்ற பஞ்சமி நிலங்கள் எடுப்பதற்காக அங்க இருக்கின்ற விவசாய நிலங்களை எடுப்பதற்காக அங்கு போராட்டம், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அந்த பகுதியில் போராட்டம். ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் திட்டமிட்டு கொங்கு மண்டலத்தை அழித்து வருகிறார்கள். இதனுடைய விளைவு 2026 தேர்தலில் பிரதிபலிக்கும். ஆமா, நாங்கள் ஆயுத நலத்துறை அமைச்சர் சொல்லிருக்கீங்க, மக்களை ஏமாத்த வாங்கிட்டு ஆதி திராவிட அருந்தறிஞர் மக்களுக்காக இலவசமாக கொடுக்கப்பட்ட நிலங்களை குறைந்த விலைக்கு பெற்று அதை சிப்காட்டிற்கு அதிக விலைக்கு முயற்சி செய்கிறார். அமைச்சர் என்பவர் பொதுவானவர், அனைத்தவருக்கும் அவர் லாப நோக்கத்திற்காக அமைச்சராகக்கூடாது என்பதுதான் அவருடைய பதவி பிரமாணத்தில் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியாகும். அதற்கு மாறாக இந்த திட்டம் உள்ளது. ஆகவே இது குறித்து தான் அனைத்து விசாரணையும் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம்.